தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதை மாற்றி போட்டா சேர்பவர்களுக்குத்தான் அல்லான்னு போட்டதுன்னா இப்படி போகணும். தனக்கோமை இல்லாதவனுடைய திருவடிகளை சேர்பவர்களுக்குத்தான் மனக்கவலையை மாற்றுவது மிக 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 எளிதாகும் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். கடவுளுக்கு இப்ப என்ன பேரு? தனக்கு உவமை இல்லாதான், ஒப்பாரும் மிக்காரும் இல்லான். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியம் இல்லை, பெரியவங்க சொல்றதுல ஒன்று கூட அமுக்கியமே கிடையாது. அவங்க சொல்ற ஒரு சப்தங்களுக்கும் பரிபூர்ண உயிர் இருக்கு, ஒரு சொல்லும் ஆற்றல் படைத்தது. ஒப்பிலா மணியே அப்படிங்கிறோம் பாருங்க கடவுளை, ஒப்பிலா மணியே, அன்கம்பேரபிள் அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில். ஈக்குவலண்டே கிடையாது. அப்புறம் ஒப்பிலி அப்பன் கோயில் இருக்கு, ஒப்பு இலி அப்பன், அது உப்பிலி அப்பன் கதை மாறி போயிடுது. அதுக்கு ஒரு கதை வேற வந்து இருக்கு. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, ஈடு இணையற்றவன், தன் நிகரற்றவன், ஒப்புயர்வற்றவன், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன். கீதையில அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான் 11வது அத்தியாயத்துல. கிருஷ்ணா, உனக்கு சமமா ஒருத்தருமே இல்லை, உனக்கு மேல யார் இருக்கிறார்கள்? நத்வத் சமோஸ்த்யப்யதிக குதோன்யா லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ. நிறைய பேர் பாராயணம் பண்ற இந்த ஏரியா வர முடிஞ்சுடுவாங்க. ஏன்னா அது வாயில் அவன் நுழையாத அளவுக்கு அது ரொம்ப கடினமா இருக்கு. நத்வத் சமோஸ்த்யப்யதிக குதோன்யா, எல்லாம் வாய்க்கு நல்ல எக்ஸசைஸ். லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ அப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்றான் கிருஷ்ணரை பார்த்த அர்ஜுனன். ஆக ஈடு இணையற்றவன். உங்க எல்லாருக்கும் சதுர்வித பல புருஷார்த்த சித்தியும் கிடைக்கட்டும் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சந்நிதியில இப்ப பிரார்த்தனை பண்றேன். கீதாச்சாரிய கோபாலகிருஷ்ண பகவானுக்கு, ஆதிகுருநாத சுவாமிக்கு, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லாருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.